காஞ்சூரிங் 2ங்கிற படத்தோட ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காஞ்சூரிங் பார்ட் 1ஐயும் இன்சீரியஸ் பார்ட் 1ஐயும் டைரக்ட் பண்ண ஜேம்ஸ் வான் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி ஒரு கப்பல் பேய் ஓட்டுறாங்களோ அதே கப்பல் தான் இங்கேயும் பேய் ஓட்டுறாங்க. ஜேம்ஸ் அண்ட் லொரேன் வாரன் இவங்களை பேஸ் பண்ண ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் காஞ்சூரிங் 1 அண்ட் காஞ்சூரிங் 2. எப்படி ஃபர்ஸ்ட் படம் ஒரு கேஸை டீல் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு கேஸை டீல் பண்ணுது. இது ரியல் லைஃபை பேஸ் பண்ண கதைங்கிறதுனால பெருசாக கிரியேட்டிவிட்டிலாம் உள்ள போட்டு கதையில கொண்டு வர முடியல. பட் ஸ்க்ரீன் பிளேல கிரியேட்டிவிட்டி இருக்கு. 2013ல காஞ்சூரிங் 1 வந்துச்சு. இந்த 3 வருஷத்துல நம்ம நிறைய தமிழ் படத்துல நிறைய பேயை பார்த்து நமக்கு பயமே போயிருச்சு. இந்த படத்துல நிறைய கிராஃபிக்ஸ் மேக்கப்லாம் போட்டு பேய் வரும் போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஆனா அந்த குட்டி பொண்ணுக்குள்ள ஒரு பெரிய வயசான பேய் அப்படி வரும்போது அந்த பொண்ணு சூப்பரா நடிச்சிருக்கு. அந்த பொண்ணை பார்க்கும்போது தான் நமக்கு சீரியஸ் வருது, பயம் வருது. ஜானட் அப்படிங்கிற கேரக்டரை ஒரு குட்டி பொண்ணு பிளே பண்ணிருக்கா. 12 வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு. ஆனா செம்மையா பெர்ஃபார்ம் பண்றா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி கிளைமேக்ஸ்ல பேய ஓட்டும் போது கூட there's a reason that God brought us together அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக் வரும். அவ்வளோ லவ்வா இருக்கும். அதே லவ் இந்த படத்துலயும் இருக்கு. அந்த எட் அண்ட் லொரேன் வாரனுக்கு நடுவில் ஆடியோவை மியூட் பண்ணிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும். ஏன்னா ஆடியோ தான் இந்த படத்தோட மெயின் பிளஸ்ஸே. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால தான் பயமே வருது. இந்த படத்துல பேய் ஓட்டுறவங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுறாங்க. பேய் பிடிச்ச ஃபேமிலி அவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுறாங்க. என்னதான் நம்ம கண்ட்ரியில பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஃபாலோ பண்றோம்னாலும் can I use the toilet அப்படின்னு கேட்கறத விட can I use the loo அப்படின்னு கேட்கறதா ஜாஸ்தி. which means அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் ஜாஸ்தி புரியுது நமக்கு. சப்டைட்டில் போட்டால் தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் புரியுது. எப்பயுமே ஒரு ஹீரோ வந்தால் தான் தேட்டரில் கை தட்டுவாங்க. இந்த படத்தில் பேய் வரும் போதெல்லாம் கை தட்டுறாங்க. மாஸ் இன்ட்ரடக்ஷன் பேய்க்கெலாம் கொடுக்குறாங்க எல்லாரும். நிறைய ஏமாத்துற சீன்ஸ் இருக்கு, ஏமாத்துற ஆங்கிள்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம பேய் வரப்போது அப்படின்னு மூடிட்டு இருக்கும் போது கரெக்டாக பேய் வராமல் போயிடும். சிரிப்பு வந்தது எல்லாருக்குமே. ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு இந்த படத்தில் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேயை ஓட்டுறது ஒரு லேடி, பேய் பிடிச்சிருக்கிறது ஒரு குட்டி பொண்ணுக்கு, அந்த பொண்ணோட ஃபேமிலியை காப்பாற்றுறதும் ஒரு லேடி. ஆனால் ஒரு சீனில் ஒரு நைட் ஷாட்ல சோஃபாவை காட்டுவாங்க. அங்கேருந்து அப்படியே பேன் பண்ணால் விண்டோ வந்து மார்னிங் சீன்ல காட்டுவாங்க. அந்த டிஃபரன்ஸே நமக்கு தெரியாத அளவுக்கு சூப்பரா எடிட் பண்ணிருப்பாங்க. காஞ்சூரிங்கும் டைரக்ட் பண்ணி இன்சீரியஸும் டைரக்ட் பண்ண டைரக்டர் அப்படிங்கறதுனால காஞ்சூரிங்கோட கதையும் இதுல இருக்கு. இன்சீரியஸ்ல இருக்கிற அந்த ஏஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ங்கிற கான்செப்டும் இந்த படத்துல இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஃபைனலி காஞ்சூரிங் 2 படத்தை பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளில வரது எப்படின்னா ஒரு ஸ்கேரி ஹவுஸ்குள்ள போயிட்டு வெளில வர மாதிரி. என்னதான் அந்த பேயெல்லாம் பொம்மை செட்டப் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அது பக்கத்துல போகும்போது அந்த மியூசிக்கு பயம் வரும். ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை பார்த்து பொம்மையை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கலாய்ப்போம். அதே மாதிரி ஒரு படம் தான் இது. காஞ்சூரிங் 2 ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ல போய் உட்காந்து டால்பி அட்மாஸ் டிஜிட்டல் எஃபெக்ட் இருக்கிற தியேட்டர்ல போய் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். இன்னைக்கு வரையும் எல்லாரும் தலைன்னு சொல்றாங்களே, அந்த தலை வந்து நீங்க எப்படி அந்த டைம்ல அந்த ஒரு ஐடியா எப்படி வந்தது?